இலங்கையில் எரிபொருளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுவதற்கான சாத்தியப்பாடுகள் இருப்பதாக சற்று முன்னர் ஒரு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கை பெட்ரோலிய முனைய நிறுவனம் 17ஆம் தேதி சனிக்கிழமை பெட்ரோலிய பொருட்களை விநியோகிப்பதில்லை என முடிவு செய்திருக்கிறது. இதனால் எதிர்வரும் வார இறுதி மற்றும் திங்கட்கிழமைகளில் இந்த எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று சொல்லி எரிபொருள் பெட்ரோலிய விநியோகத்தர்கள் சங்கம் எச்சரித்திருக்கிறது. அத்துடன் இலங்கை பெட்ரோலிய முனைய நிறுவனம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மூடப்படுவதால் 16ஆம் தேதிக்குள் வார இறுதிக்கான போதுமான எரிபொருள் இருப்பு பதிவுகளை வழங்குமாறு பிராந்திய பெட்ரோலிய மேலாளர்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த நிலையில் சில நாட்களுக்கு எரிபொருளை பெறுவதற்கு அதிகளவு பணத்தை செலவிட முடியாது என்றும் வார இறுதிக்கான எரிபொருள் பதிவு அதாவது ஓர்டர்களை முன்கூட்டியே செய்ய முடியாது என்று சொல்லியும் விநியோகத்தர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த நிலையில் வார இறுதியில் பெரும் எரிபொருள் நெருக்கடி ஏற்படும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதன் வீரர்களுக்கு வழங்கப்படும் தள்ளுபடியை குறைத்துள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் 3 நாட்களுக்கு தேவையான எரிபொருளை மொத்தமாக செலுத்தி வாங்க முடியாது தவிர்ப்பதாகவும் அந்த சங்கம் கூறுகிறது. இதனால் மக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு இலங்கை பெட்ரோலிய முனைய நிறுவனம் மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதனை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி அந்த சங்கம் தெரிவித்திருக்கிறது.